ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்கிட்ட சொல்கிறது வந்து என்னோட வீட்டில் வந்து யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, வீடு எழும்பலை, ஏவல் ஏவி விட்டுட்டாங்க, மந்திரம் பண்ணி விட்டுட்டாங்க, இல்லை மயான சாம்பல் வந்து எங்களுடைய வீட்டு வாசப்படியில் போட்டாங்க, வீடு விளங்கவே இல்லை, அடிக்கடி மரணம் நிகழுது, வீடு எழும்பவே இல்லை, கடைக்காலோடு நிற்கிது, பிஸ்னஸும் டல்லாக இருக்குது, எல்லாமே தடையாக இருக்குது. நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம், எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டோம், அமாவாசை கும்பிட்றோம், டெய்லி நாங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுறோம், ஆனாலும் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த எந்திரத்தை நீங்களே எழுதி அஷ்ட திசையிலும் புதைக்கலாம். இது எப்படி என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரன், அதாவது இந்திரனுடைய திசையில் நீங்கள் கிழக்கு திசையில் ஒரு அதாவது உங்களுடைய எல்லையம்மன் கோயிலில் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல விநாயகர் பூஜை பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் அஷ்டதிக்கியம் நான் சொல்கிற பொருளெல்லாம் புதைக்கணும். புதைக்கும் போது யார் என்ன பண்ணாலும் எந்த ஒரு ஸ்தம்பன வேலை செஞ்சிருந்தாலும் ஏவல் பில்லி பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் ஓடிடும், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். முதல்ல நீங்கள் விநாயகரை ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சுடுங்க, அருகம்பல் வைங்க, விநாயகருடைய மந்திரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் கிராம தேவதைக்கிட்ட போயிட்டு ஒரு 8 எலுமிச்சை பழம் மட்டும் வாங்கிடுங்க, தட்சணை கொடுத்து வாங்குங்க, சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாங்கிக்கோங்க. அம்மா தாயே, இந்த மாதிரி 8 எலுமிச்சை பழம் வந்து அஷ்டதிக்கையும் பந்தனம் பண்ண போகிறேன், எனக்கு வந்து காப்பாற்று, எந்த தடையாக இருந்தாலும் தடையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த 8 எலுமிச்சை பழமாக வாங்கிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு எலுமிச்சை பழம் நீங்கள் பூமியில் புதைக்கும் போது 8 மிளகு போடுங்க. முதல்ல திசை பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய திசை, அந்த இந்திரன் திசையில் அதாவது கிழக்கு திசை, அந்த இடத்துல ஓம் இந்திர தேவாய நமஹா, ஓம் ரிங் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சிவ சிவ சிறைமேற்கொண்டு இந்திர தேவர் கிழக்கு திசையை காவல் காக்க ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழம், கொஞ்சம் கற்பூரம், அந்த ஒரு 8 மிளகு, அந்த மிளகு பார்த்தீங்கன்னா அதாவது அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வச்சு எடுத்துக்கோங்க அந்த மிளகை. அதுக்கப்புறம் அந்த கற்பூரம்லாம் ஏற்றி தூப தீபம்லாம் காட்டுறீங்க. காட்டி முடிச்சின பிறகு ஓம் தும் துர்காயை நமஹா அஸ்தராய ஃபட் அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும். முடிஞ்சால் இந்திரனுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற அந்த பீஜ் மந்திரமும் சொல்லுங்கள். ஓம் லம் இந்திராய நமஹா, இதுதான் இந்த மந்திரம். இப்போ ஒவ்வொரு திசைக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லிட்டு வரேன், அதே மாதிரி நீங்கள் அந்த 8 திசையிலும் புதைச்சிடுவாங்க. இப்போ இந்திரனுடைய காயத்ரி, ஓம் சஹஸ்ர நேத்ராய வித்மஹே வஜ்ர அஸ்தாய திமிஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை உள்ளே வச்சு பந்தனம் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு தென்கிழக்கு திசை அக்னியினுடைய ஸ்தலம், அக்னியினுடைய இடம், அந்த இடத்துக்கு என்ன மந்திரம், இதே எந்திரம் எழுதினாலே போதுமானது. செப்பு எந்திரமோ இல்லை வெள்ளி எந்திரமோ பஞ்சலோக எந்திரமோ எந்திரம் சாப நிவர்த்திலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஓரையாக பார்த்து எழுதுங்க, குரு ஓரை அல்லது சுக்கிர ஓரை அந்த மாதிரி பார்த்து எழுதுங்க. அந்த கேலண்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும் சூனிய திதி இருக்கா கரி நாள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த 2 நாள் எழுதாதீங்க, வாஸ்து நாள் இருந்தாலும் எழுதலாம். இதை தென்கிழக்கு திசையில் அக்னி பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தூப தீபம் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாமே வச்சு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஓம் மகாஜ்வாலாய வித்மஹே அக்னி தேவாய திமிஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத், ஓம் ஏம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மாதிரி மந்திரத்தை அந்த எந்திரத்துலையும் எழுதலாம். இந்த எந்திரம் எழுதிக்கோங்க, கீழே இந்த மந்திரம் எழுதுங்க, அக்னி தென்கிழக்கு திசையில் இந்த அக்னி பகவானுக்கு உண்டான எந்திரத்தை புதைங்க. அதுக்கப்புறம் 3வது தெற்கு திசை யமனுடைய திசை, மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் சூரிய புத்ராய வித்மஹே மகாகாலாய திமிஹி தன்னோ யம பிரச்சோதயாத், ஓம் மம் யமாய நமஹா. இந்த மந்திரத்தை எழுதி இந்த எந்திரத்தையும் எழுதி மஞ்சள் குங்குமம் வசம்பு இதெல்லாம் வந்து அதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முழு கொட்டைப்பாக்கு அதெல்லாம் வந்து புதைங்க. அரகஜா இதெல்லாம் வந்து மை மாதிரி அந்த எந்திரத்துக்கு தடவிக்கோங்க. அரகஜா புணுகு இந்த மாதிரி சின்னதாக மை மாதிரி தயார் பண்ணி
இல்லைன்னா கோயிலில் ஓமம் வளர்த்தாங்கன்னா அந்த சாம்பலையும் மிக்ஸ் பண்ணி தேன் பசு நெய்யில் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்த அந்த எந்திரத்தில் தடவி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து பிராண பிரதிஷ்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 8 திசையில் வியாபாரமே நடக்கலை, பணமே இல்லை, எல்லாமே முடக்கமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த அஷ்டதிக் பாலகர்களுடைய பூஜை பண்ணி இந்த எந்திரமும் மந்திரமும் சொல்லி புதைக்கும் போது எல்லாமே கைகூடி வரும். எந்த தடையாக இருந்தாலும் இது சரியாகும். அடுத்தது 4வது நிருதி, தென்மேற்கு திசை. ஓம் நிசசராய வித்மஹே கட்கஹஸ்தாய திமிஹி தன்னோ நிருதி பிரச்சோதயாத். பீஜ் மந்த்ரா ஓம் ஹ்ரீம் நிருதேபியோ நம. அடுத்தது வர்ணன். வர்ணன் மேற்கு திசை. ஓம் ஜல பீமாய வித்மஹே நிலப்புருஷாய திமிஹி தன்னோ வருண பிரச்சோதயாத். ஓம் வம் வருணாய நம. முதல்ல நான் ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல இந்திரன் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு திசைக்கு அக்னி யமன் நிருதி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்திரன்ற பேரை மட்டும் எடுத்துருங்க. இந்திரன் இப்போ மந்திரம் அதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ரிங் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சிவ சிவ சிறைமேற்கொண்டு இந்திரன் கிழக்கு திசை காவல் காக்க ஓம் ஸ்வாஹா இப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னேன். இந்த மந்திரம் எல்லாத்தோடையும் ஆட் பண்ணணும். இந்திரன் இருக்கிற திசையில் இந்திரனுடைய பேரை சொல்லுங்க. அக்னி இருக்கிற திசையில் அக்னியோட பேர். இந்த மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு அந்தந்த இடத்துல அவங்களுடைய பேரை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வாயு பகவான். வாயு பகவானுடைய திசை வடமேற்கு. ஓம் தத்புருஷாய வித்மஹே ரகசிய சஞ்சாராய திமிஹி தன்னோ வாயு பிரச்சோதயாத். ஓம் வம் வாயுவே நம. அடுத்தது குபேரன். குபேரன் வடக்கு திசை. ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஷ்ணவனாய திமிஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத். ஓம் சம் குபேராய நம. அடுத்தது ஈசானன் வடகிழக்கு திசை. ஓம் தத்புருஷாய வித்மஹே சிவரூபாய திமிஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் ஹ்ரீம் சம் ஈசானாய நம. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது நாள் நல்ல நாளாக பார்க்கணும். அஷ்டமி நவமிலாம் பார்க்காதீங்க. 2வது நல்ல முகூர்த்த நாளாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாஸ்து நேரம் பார்க்கணும், ஓரை பார்த்து செய்யுங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடாது. சங்கல்பம் மேற்கொண்டு அந்த 8 எலுமிச்சம்பழமும் உங்களுடைய கிராம தேவதை அல்லது குல தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வச்சு வாங்கிக்கோங்க. அந்தந்த இடத்துல சின்ன சின்ன சூலம் இருந்தால் கூட ஒரு அடி சூலம் இருந்தால் கூட 8 சூலம் 8 வேல் முருகருடைய வேல் அந்தந்த சன்னிதானத்தில் வச்சுட்டு கூட அந்த 8 திசையிலும் புதைக்கும் போது வேற யார் எந்த செய்வனை எதுவுமே படிக்காது. உங்களுக்கு எல்லாமே நன்மையே நடக்கும். உங்கள் வீட்டு இல்லறதுக்கு நன்மையே வரும். தனத்தை ஆகர்ஷணம் பண்ணோம், நல்ல சுப நிகழ்ச்சிலாம் நடக்க ஆரம்பிக்கும். வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.